Subscribe to my channel. வணக்கம், நான் டாக்டர் அருணாச்சலம், சீனியர் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட், அருணா கார்டியாக்கர். இந்த அருணா கார்டியாக்கர் மருத்துவமனை ஆரம்பித்து 4 வருடங்களாக இருக்குது. முதல்ல நம்ம இந்த ஐஜிஎஸ் 320 தொழில்நுட்பத்தோடு உள்ள அதிநவீன கேத்லாபோடு தொடங்கினோம். அதுக்கு அடுத்த வருஷம் பைபாஸ் தேட்டர், லேமினார் ஃப்ளோ பைபாஸ் தேட்டர் தொடங்கினோம். 3வது வருடம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு ஓசிடி என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டிலே முதல் இன்ஸ்டாலேஷன் நம்ம தான் பண்ணோம். ஆப்டிக்கல் கொஹிரன்ஸ் டோமோகிராஃபின்னு ரத்த குழாய்க்கு உள்ள அடைப்புகளை எல்லாம் கேமரா இன்ஃப்ராரெட் கதிர் கொண்டு கேமரா எடுத்து ரத்த குழாய்க்கு ஸ்டென்ட் பண்ணக்கூடியது. இந்த 4வது வருடத்தில் திருநெல்வேலி மற்றும் சுற்றுவாழ் மக்களுக்கு பண்ணக்கூடிய வகையில் லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டி, ஃபிலிப்ஸோட லேட்டஸ்ட் லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டி சிஸ்டம் அறிமுகம் பண்ணியிருக்கிறோம். இந்த லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டிக்கு இன்னைக்கு ப்ரொஃபஸர் வாசின்ஸ்கி வந்திருக்காங்க போலண்ட்லேருந்து. ஹீ இஸ் சீஃப் கார்டியாலஜிஸ்ட் அண்ட் டைரக்டர் ஆஃப் லூப்ளின் யூனிவர்சிட்டி. அவங்க லேசரில் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அண்ட் ஹீ ஆல்சோ டஸ் எல்லாம் இந்த ஸ்ட்ரக்சரல் டாவர், மைட்ரா கிளிப் மற்றும் காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி எல்லாம் ஹெட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இண்டோ போலிஷ் ஒர்க் ஷாப், அதாவது போலண்ட் இந்தியன் காம்பினேஷனில் ஒர்க் ஷாப் ஒன்று நடத்தினோம். 2 பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டி செய்யப்பட்டது. முதல் பேஷண்ட் ஒரு 53 வயது லேடி. அவங்க அப்பாவுக்கு 45 வயதில் மாரடைப்பு வந்திருக்குது. இவங்களுக்கு இப்போ நெஞ்சு வலி வந்திருந்தாங்க. வந்தால் ரத்த குழாயில் அடப்பு இருந்துச்சு. இந்த ரத்த குழாயில் பார்த்தீங்கன்னா மெயின் குழாயில் 360 டிகிரி கால்சியம் அடப்பு இருந்துச்சு. இவங்க 53 வயசு இருந்தாலுமே இவங்களுக்கு இவ்வளோ அடப்பு வந்த காரணம் பரம்பரை தன்மையினால். ஸோ அதுக்கு என்ன பண்ணோன்னா, முதல்ல வயர் பண்ணிவிட்டு லேசர் கத்தீட்டரை எடுத்துகிட்டு போய் அந்த 360 டிகிரி உள்ள கால்சியத்தில் லேசிங் பண்ணி அந்த கால்சியத்தெல்லாம் பிரேக் பண்ணி முடித்த பிறகு பலூன் பண்ணிவிட்டு ஸ்டென்ட் பண்ணி ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி ஓசிடி எடுத்து பார்த்து ஸ்டென்ட் பர்ஃபெக்டாக இருந்தது, நல்லா இருக்கிறாங்க. 2வது பேஷண்ட் ஒரு 63 வயசு டயபெட்டிக் பேஷண்ட். அவர் சுகர் உள்ளவர். 2019 ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறாரு. இவர் ஆஸ்பிரின்கிற மாத்திரையை தவிர்த்து மற்ற எல்லா மாத்திரையும் நிப்பாட்டிட்டார். கொலஸ்ட்ராலுக்குள்ள ஸ்டாட்டின்ஸ் அது இது எல்லாத்தையுமே. ஸோ இப்போ இவர் ஸ்டென்ட்டுக்குள்ளே திருப்பி சுருங்கி 80% சுருங்கி வந்திருந்தாங்க, ஸ்டென்ட்டில் அடப்பாகி. ஸோ அவங்களுக்கும் அந்த ஸ்டென்ட்டுக்குள்ளே வயர் போட்டுட்டு லேசர் வச்சு அந்த ஸ்டென்ட்டுக்குள்ளே உள்ள அடைப்புகளை எல்லாம் நல்லா எடுத்துட்டு ஓசிடி இமேஜிங் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு ட்ரக்கோடெட் ஸ்டென்ட் பண்ணி பலூன் வச்சு நல்லா விரிச்சு விட்டு அவங்களும் நல்லா இருக்கிறாங்க. ஸோ இந்த லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த நார்மலாக ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுற வயர் மேலே இந்த லேசர் கத்தீட்டரை எடுத்துகிட்டு போவாங்க. அந்த லேசர் கத்தீட்டர் ஒரு மிஷினோட கனெக்ட் பண்ணி இருக்கும். அந்த மிஷின்லேருந்து லேசர் பீம் இந்த கத்தீட்டர் டிப்பில் வரும். ஸோ இது ரத்த குழாய்க்குள்ளே போகும்போது இந்த கத்தீட்டர் டிப்லேருந்து 100 மைக்ரான் ஒரு ஹேர் திக்னஸுக்கு மட்டும்தான் அந்த லேசர் பீம் எமிட் ஆகும். ஸோ ஃபோக்கஸ்டாக. ஸோ அது எந்த ரத்த குழாயில் இப்போ நம்ம ஸ்லோவாக அதை என்ன பண்ணோம்னா 1 மில்லிமீட்டர்/செகண்ட் அந்த கத்தீட்டரை உள்ளே மூவ் பண்ணிகிட்டே போகும்போது அந்த லேசர் பீம் ரத்த குழாயில் உள்ள கால்சியம் எல்லாத்தையும், த்ராம்பஸ் அடப்பு எல்லாத்தையும் எடுத்து நல்லா துகளாக்கி ஆர்பிசியோட சிறுசாக்கி வாஷ் பண்ணிடும். அது போக அந்த டிஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறனால நம்ம அடுத்து ஸ்டென்ட்டிங் பலூன் வச்சு விரிக்க ஸ்டென்ட் பண்ணுறதுக்கெல்லாம் உதவும். இதுதான் இந்த லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டி. இது முக்கியமாக யாருக்கு பயன்பாடு இருக்குன்னா, வயசானவங்க, கால்சியம் இருக்கிறவங்க, ஐஎஸ்ஆர் இன்ஸ்டன்ட் ரீஸ்டெனோசிஸ்ன்னு சொல்கிறது, அதாவது ஏற்கனவே ஸ்டென்ட் சுருங்கினவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு 75 வயசில் வயர் போட்டுருவோம். இந்த சில அடப்புகள் ரொம்ப கால்சியம் மற்றும் ஃபைப்ரஸ் இந்த அடப்புகள் இருக்கிறனால பலூன் கிராஸ் ஆகாது. பலூன் கிராஸ் ஆகலைன்னா நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ண முடியாது. அப்போ இந்த லேசர் கத்தீட்டரை யூஸ் பண்ணோன்னா அந்த டிஷ்யூவை மாடிஃபை பண்ணி அந்த திசுக்களை எல்லாம் மாடிஃபை பண்ணி அந்த லேசர் கத்தீட்டர் உள்ளே போயிட்டு வந்த பிறகு நம்ம பலூன் எடுத்துகிட்டு போனால் பலூன் உள்ளே போயிடும். அப்புறம் பலூனை வச்சு 1, 2, 2.5 அப்படியே அந்த பலூனோட சைஸை கூட்டி ஸ்டென்ட்டிங் பண்ணி ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணிடலாம். ஈவன் 80 வயசு ஆளுகளுக்கு கூட பண்ணலாம். அதுக்கப்புறம் பலூன் சில பேருக்கு பலூன் உள்ளே போயிடும், ஆனால் விரியாது ஃபுல்லாக. ஏன்னா அந்த கால்சியம் இருக்கிறனால பலூனை விரிக்காது. 2 பக்கம் விரியும். நடுவில் பார்த்தா கழுத்தில் இந்த டம்பிள் மாதிரி பிடிச்சிக்கணும் நடுவில். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம லேசர் பண்ணோடனே கால்சியம் மாடிஃபை ஆனவுடனே பலூன் விரிஞ்சிடும், ஸ்டென்ட் பண்ணிட்டு வந்துடலாம். 3வது என்னென்னா த்ராம்பஸ். இந்தியா மாதிரி நம்ம கண்ட்ரியிலலாம் இன்னமும் இந்த ப்ரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்கிறது, ஹார்ட் அட்டாக் 1 ஹவர் கோல்டன் ஹவருக்குள்ளே 60 மினிட்ஸ்க்குள்ளே ஆஞ்சியோபிளாஸ்டி வர்றவங்க தமிழ்நாட்டிலலாம் லெஸ் தேன் 20%, 20% கீழே தான் இருக்கிறோம். நம்ம இந்தியாவிலையும் அவ்வளோதான் இருக்குது. அதனால் அவங்க தன்னுடைய நெஞ்சுவலி சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், புகைப்பிடித்தல், இல்லாட்டி அம்மா அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கிறது, அண்ணன் தம்பிக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கிறது,
ரொம்ப அதிகமாக உடல் பருமன் இருக்குது, ஒபிசிட்டி, இல்லை ஏற்கனவே கொலஸ்ட்ரால் செக் பண்ண இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் உள்ளவங்களுக்கு நெஞ்சு வலி வருது, தாடையில் வலி வருது, 2 பக்கம் பரவுதுன்னா இமீடியட்டாக அவங்க வந்து ஒரு டாக்டரை பார்த்து இசிஜியாவது எடுத்து பார்க்கணும். ஒரு கார்டியாலஜிஸ்டையோ ஃபிசிஷியனோ பார்த்தாங்கன்னா கோல்டன் ஹவரில் அவங்க நல்லா இருக்கும். பட் ஆனால் மற்ற மாதிரி ஏதாவது அவங்க வலி நினச்சிக்கிட்டு அவங்க வந்து ஜெல், ஆன்டாசிட் ஜெல் குடிக்கிறது, இல்லாட்டி வேறு இதாக இருக்கணும் டினையல் மோடில் இருந்துட்டு ரொம்ப லேட்டாக வர்றனால அந்த ஆர்ட்ரியில் ஃபுல்லாக த்ராம்பஸ் வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிரும். உள்ள ஒரு 12 மணி நேரத்தில் 8 மணி நேரம் 14 மணி நேரம் கழித்து வரும்போது. இது வந்து மேலை நாடுகள்லாம் அந்த மாதிரி கிடையாது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐரோப்பா நாடுகள்லாம் நெஞ்சு வலி வந்து 1 மணி நேரத்துக்குள்ளே ரீச் ஆகிற மாதிரி அவங்க ஸ்டெமி நெட்வொர்க், மாரடைப்புக்குரிய அந்த நெட்வொர்க் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரீட்மெண்ட்டு. நம்ம இதில் இப்போ தான் பில்ட் ஆகிட்டு வருது இந்தியாவில். ஸோ அப்போ அந்த மாதிரி த்ராம்பஸ் உள்ளவங்களுக்கு நம்ம எவ்வளோ பலூன் பண்ணாலும் அதை நொறுக்குனாலும் கீழே வாஷ் ஆகாது. ஸோ இந்த லேசர் பண்ணும்போது அந்த த்ராம்பஸ் எல்லாம் வேப்பரைஸ் பண்ணி ஆவியாக்கி கீழே மூவ் பண்ணிடும் ஆர்பிசி சைஸில். ஸோ இந்த த்ராம்பஸ் அதிகம் உள்ளவங்களுக்கு, ஏற்கனவே ஸ்டென்ட் வச்சு அடைச்சவங்களுக்கு, பலூன் கிராஸ் பண்ண முடியாதவங்களுக்கு, இல்லை பலூன் டைலேட் ஆகாதவங்களுக்கு. இது போக ரொம்ப ரேராக பார்த்தீங்கன்னா சிடிஓன்னு சொல்கிற கிரானிக் டோட்டல் அக்ளூஷன், அந்த மாதிரி நாள்பட்ட அடைப்புகள் உள்ள பேஷண்ட்ஸ்லையும் இது பயன்படுத்தலாம். பைபாஸ் பண்ணி கால் ரத்த குழாய், சாஃபனஸ் வெயின்னு சொல்லுவோம், காலில் உள்ள வீனஸ் கிராஃப்ட் ரத்த குழாயை வச்சுருப்பாங்க, அதில் அட்டாக் வந்துடும். அதை வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப தண்டியாக இருக்கும், 5 மில்லிமீட்டர் உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப த்ராம்பஸ் இருக்கும். அவங்களுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணோன்னா ரொம்ப ஹை ரிஸ்க், உயிருக்கு ஆபத்து அதிகம். அவங்களுக்கும் வயர் பண்ணிவிட்டு நம்ம இந்த இது லேசர் கத்தீட்டர் வச்சு பண்ணோன்னா அதெல்லாம் வேப்பரைஸ் பண்ணி சேஃபாக ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணலாம். ஸோ பைபாஸ் பண்ணவங்களுக்கு திருப்பி அடைப்பு வந்தாலோ, ஏற்கனவே ஸ்டென்ட் பண்ணவங்களுக்கு திருப்பி அடைப்பு வந்தாலோ, இல்லை ஹார்ட் அட்டாக் வந்து லேட் ப்ரெசன்டேஷனில் வந்தாலோ, இல்லை கால்சியம் இருந்து பலூன் கிராஸ் பண்ணாமல் இருந்தாலோ, பலூன் டைலேட் ஆகாமல், இந்த இண்டிகேஷனில் எல்லாமே லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணலாம். ஸோ ப்ரொஃபஸர் வாசின்ஸ்கி வந்து அவங்க வந்து இந்த லேசர் வேர்ல்டு லேசர் அந்த ஃபோரமில் வந்து ஹீஸ் எக்ஸ்பர்டைஸ். அவங்களுடைய எக்ஸ்பர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் அடுத்த ஒரு கான்ஃபரன்ஸில் அமெரிக்காவில் ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த லேசர் வந்து இன்னும் இதனுடைய யூசேஜ் வந்து மற்ற எல்லா மெடிக்கல் கம்யூனிட்டிக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வரும். ரிசர்ச் போலண்ட்